ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பீச் ஸ்டைல் வெரா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் இது கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஜீரகம் 1/2 ஸ்பூன், இல்லை 1/2 ஸ்பூன் தான் போடுறேன், ரொம்ப நான் போடல. மல்லி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமல் அதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கடலை ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டும். நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ஸ்மெல் வரும்போது காரத்துக்கு 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். நான் மிளகு சேர்த்துருக்கோம். நல்லா பார்த்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகுத்தூள் ஏதோ நான் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து வறுத்ததும் அடியிலேருந்து வரமிளகா போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நேவாக நுணுங்கும். இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நேவாக நுணுக்கிக்கலாம். நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம நல்லா நேவாக நுணுக்கி எடுத்துக்கோங்க. தேவைப்பட இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நேவாக நம்ம நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது நேவாக நுணுங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே இந்த நல்லா ஃபிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மீன் நிறையா இருந்தால் நமக்கு பவுட்ரு நிறையா தேவைப்படும். அதனால் இப்போ வந்து மீனெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுமாரி நம்ம வந்து தடவி எடுத்துக்கலாம். சும்மா தட்டி மேலே தண்ணி நான் எதுவுமே ஊற்றலை. நான் இதுமாரி ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி போகிறேன். மீனில் ஈரம் இருக்கும், அதனால் நம்ம வந்து ஒட்டிக்கும் நமக்கு மசாலா. ஒரு 4 மீன் மட்டும் நான் இதுமாரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்களே இதை இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இடமும் மீன் மசாலா வந்து படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா தோசைக்கல் நல்லா காயட்டும். தோசை நல்லா காஞ்சதும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா காயட்டும். இப்போ காஞ்சதும் நம்ம வந்து மசாலா தடவி வைக்க மீனை வந்து நம்ம போட்டுடலாம். போட்டு திரும்பி நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. நல்லா வேகணும். 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும் நமக்கு. அப்போ தான் வந்து மசாலா வந்து கீழே தோசைக்கல்லில் ஒட்டாது. நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. அப்படியே இப்போ ஒரு இது கலர் மாறி இருக்குது நமக்கு. எல்லாத்தையும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திரும்பி போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திரும்ப 5 நிமிஷம் ஒரு தடவை திருப்பி போட்டே இருந்தால் நமக்கு மீன் வந்து நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதேமாரி சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க சிம்மில். அவ்வளோதான். திருப்பி போட்டால் நமக்கு கரு மாறிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பீச் ஸ்டைல் வெரா மீன் வறுவல். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.